இப்போ நீங்கள் கரண்ட்டாக இந்த ஏரியாவில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிருக்கு லாஸ்ட் 1 மந்த்தில் எடுத்து பார்த்தா அந்த ப்ரைஸிங்கை விட நம்ம ப்ராப்பர்ட்டி மினிமம் ஒரு 500 rupees குறைவாக இருக்கும். புரியுது. முன்னாடிலாம் 10ல் 9 ப்ராஜெக்ட் இந்த 1000 சீரீஸில் இருந்தது. இப்போலாம் 10ல் ஒரு 2 3 அந்த மாதிரி தாங்க கிடைக்கிது. அந்த அளவுக்கு ரேர் ஆகிடுச்சு. லேண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1350 ரூபா அப்படின்ற ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஜிஎஸ்டி ரோட் பெல்ட்டில் முக்கியமாக செங்கல்பட்டெல்லாம் தாண்டாமல் நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த லேஅவுட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. அப்போக்கும் இப்போக்குமே நல்ல ஒரு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணாதான் கேள்விப்பட்டேன். இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் இதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இன்றைக்கி ஜிஎஸ்டி ரோட் பெல்ட்டில் 1350 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் எங்கேயுமே லேண்ட் வாங்க முடியாது. முன்னாடிலாம் 10ல் 9 ப்ராஜெக்ட் இந்த 1000 சீரீஸில் இருந்தது. இப்போலாம் 10ல் ஒரு 2 3 அந்த மாதிரி தாங்க கிடைக்கிது. அந்த அளவுக்கு ரேர் ஆகிடுச்சு. லேண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1350 ரூபா அப்படின்ற ரேட்டில் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 1350 ரூபா அப்படின்றது ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். உங்களுக்கு பிஎல்சியும் இருக்கும். இந்த 40 ஃபீட் ரோட் ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட் அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இன்னொன்று இது ப்ரீ புக்கிங் ஸ்டேஜில் நான் சொல்லியிருக்கிற ரேட். நீங்கள் கால் பண்ணுற டைமில் என்ன ரேட் அப்படின்றத நீங்கள் கால் பண்ணி கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க வாங்க. அதனால தான் இதை நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் ஓப்பனப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு விஷயம் இருக்குது, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதையும் நான் மோஸ்ட்லி 99% வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் டைம் அப்படின்றது ப்ரீஷியஸ். நம்ம எதை வேணாலும் திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். டைம் எடுத்துகிட்டே வர முடியாது. அதை நான் எனக்கு பார்ப்பேன் அப்படின்றத மாதிரி உங்களுக்கும் நான் பார்ப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கும் பார்ப்பேன். அதனால் நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டீட்டெயில்ஸ்லாம் ஓகே அப்படின்ற பட்சத்தில் கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக விஐபி ஹவுசிங்குடைய கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த லேஅவுட்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் ஆல்ரெடி வந்து இது ஃபேஸ் 1 2 3 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ நான் 3க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து 4 வந்து பார்க்குறேன். சரி இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ரோடு போட்டு இந்த ரோடு மேலே உங்களுக்கு ஃபுல்லாக இபி போல்லாம் ஊண்டிட்டாங்கங்க. அந்தளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி இந்த பிளாட் இருந்தது. இப்போ லொக்கேஷன் வைஸில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி சைடில் அப்படின்னும்போது இன்னும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கம்பெனிஸில் டீம்ஸாக நிறையா இருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிற சார் கிட்டே நீங்கள் வந்தீங்கனால தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கள்ட்ட அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கன்னா மறுபடியும் 2வது இடத்துல சொல்கிறேன். இப்போ நம்ம லொக்கேஷன் பார்த்துடலாமா? ஏன்னா லொக்கேஷன் நம்ம வேறு யாரையும் சொல்ல விட்டோம்னா ஏதாவது மாற்றிக்கிட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க லொக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அதே மாதிரி கடைசி வரைக்கும் மாறாமல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த லொக்கேஷனை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். அந்த டிவிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த டிவிஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையோட புறநகர் பகுதியான ஜிஎஸ்டி ரோட் பெல்ட்டில் எஸ்பி கோயில் இருக்குங்க. அதாவது சிங்கப்பெருமாள்லேருந்தும் நீங்கள் வரலாம். அதே நேரத்தில் நம்ம மஹிந்திரா சிட்டி இருக்குது இல்லையா, மஹிந்திரா சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ஐக்ரிவர் கோயில் வழியாகவும் நீங்கள் வரலாம். ரெண்டுத்துக்குமே இன்பிட்வீனில் இருக்குது. முக்கியமாக ஜிஎஸ்டி ரோட் பெல்ட்லேயும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். நம்ம சென்னையினுடைய பெரியபெரல் ரிங் ரோடு நம்ம எஸ்பி கோயில் கிட்ட கிராஸ் ஆகுது இல்லையா, அங்கேருந்தும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அந்த எஸ்பி கோயிலேருந்து நீங்கள் வர வழி சொன்ன பாருங்கள், அதுலேருந்தே மொத்தம் 2 வழி இருக்குங்க. ஒன்று அந்த ஐக்ரிவர் கோயில் கிட்ட கனெக்ட் ஆகும். அங்கேருந்து நீங்கள் அப்படியே ரைட் எடுத்து அந்த சைட்டு கிட்ட வரணும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃபியூச்சர் கனெக்டிவிட்டி தான். அந்த எஸ்பி கோயில் பாலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. வாலாஜாபாத் வரை செல்லும், காஞ்சிபுரம் வரை செல்லக்கூடிய ரோடு இங்கேயும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். செங்கல்பட்டுலேருந்து வர்றதும் நம்ம எஸ்பி கோயிலேருந்து வர்றதும் உங்களுக்கு பாலூரில் மீட் ஆகும் இல்லையா, அந்த ரோடு சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த ரோட்லேருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபியூச்சர் வர்றதுக்குள்ளே ப்ரொபோசல் இருக்குது. அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஒர்க்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து லேஅவுட் நிர்வாகத்துலேருந்தும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோட் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் நல்ல ஒரு ஸ்மூத் கனெக்டிவிட்டி இருக்கும், நல்ல ஒரு அகலமான ரோட்டோட. இப்போ அது பார்த்தீங்கன்னா இது மஹிந்திரா சிட்டி இன்ஃபோசிஸ் அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்குங்க. உள்ளே வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. டிடிசிபி அண்ட் ரெராப்ரோ லேஅவுட். இந்த லேஅவுட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பட்ஜெட். 1350 ரூபாயிலிருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 2 லட்ச ரூபா இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து பிளாட்டும் வாங்கிக்கொள்ள முடியும். எப்பயுமே நான் சொல்லக்கூடியது தான், எங்கே இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நல்லா இருக்கோ அங்கே ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும். இங்கே நான் நியர்பையில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மட்டும் சொல்கிறேன். மஹிந்திரா சிட்டி இருக்குது, மஹிந்திரா சிட்டி இன்ஃபோசிஸ் இருக்குது, மறைமலை நகர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்குது, ஒரகடம் இருக்குது. இதெல்லாமே இந்த காரிடாரில் இருக்குது அப்படின்றதுனால இங்கே ரியல் எஸ்டேட் க்ரோத் நல்லா இருக்குது.
இன்னும் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த எலெக்ஷன் டைமில் எலெக்ஷனுக்கு முந்தின ஒரு மாதம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வருஷம் எப்பயுமே ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழலே அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கான்செப்ட், குறைய வாய்ப்பே இல்லைங்க. ஏற தான் செய்யும், அப்படி இல்லைன்னா ஒரே லெவலில் தான் நிற்கும். இந்த பொருளாதார சூழலையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கணும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து வார்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு குறையாது. இவ்வளோ நேரம் இந்த ப்ராஜெக்டினுடைய ஹைலைட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு போய் ஒன்றா சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் எதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ விஐபி ஹவுசிங்லேருந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வசந்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சொல்லுங்கள் சார், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டல் எவ்வளோ லேண்ட் ஏரியா, எத்தனை யூனிட்ஸ் பிரிச்சிருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஹைலைட் சொல்லணும் பர்டிகுலராக கம்பெனி சைடில் இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் சார். அப்புறம் அந்த ரோட் லிங்க் சொன்னீங்க, அது பற்றின ஒர்க்ஸ் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை கிளியர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பண்ணிக்கிறது 18 ஏக்கர்ஸுங்க. இந்த சைட்டு மொத்தம் 380 வீட்டு மனைகள் நம்ம பிரிச்சிருக்கோம். இது வந்து எங்களோட ஒரு இன்டெகிரேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இது 120 ஏக்கர் நாங்கள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஃபேஸ் 5ல் நம்ம இருக்கிறோம். ஃபேஸ் 1 நம்ம வந்து 2014 நம்ம பண்ணோம், அதுக்கப்புறம் 16 பண்ணோம், 18 பண்ணோம், 21 பண்ணிருக்கோம், 24 ஃப்ரண்ட்ல அந்த மரங்களோட சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி அதை டெவலப் பண்ணதா இன்னைக்கு அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஃபேஸ் 5 இருக்குங்க. ஸோ ஃபேஸ் 1ல வாங்கினவங்கலேருந்து தொடர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராஃபிட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த டைம் லைன் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் ஓவரால் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம கம்மியாகவே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கரண்ட்டாக இந்த ஏரியாவில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிருக்கு லாஸ்ட் 1 மந்த்ல எடுத்து பார்த்தா அந்த ப்ரைஸிங்கை விட நம்ம ப்ராப்பர்ட்டி மினிமம் ஒரு 500 rupees குறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரைஸிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்கோம். சைட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி நம்ம வந்து ஃபுல் சைட்டை ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன்னா மொத்தம் 120 ஏக்கர் பண்ணியிருக்கோம். உள்ள வந்து ப்ராப்பராக 40 feet 33 feet 30 feet நம்ம ரோட்ஸ் பிளாக் டாப் ஆல்ரெடி அமைச்சு கொடுத்துருக்கோம். சைட்டை பிளாட்டையும் ரோடையும் பிரிக்கிறதே நம்ம ஹாலோ பிளாக்ஸ் போட்டு வச்சிருக்கோம். ஒரு வீட்டு மனைக்கற்களுமே வந்து 4 அடி மனைக்கற்கள் பண்ணி அவனே ட்ரீஸ் பண்ணி அதை பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ தட் நமக்கு ஃபியூச்சரில் இந்த ஏரியாவே நம்ம ஒரு நல்ல க்ரீன் ஏரியா டெவலப் ஆகிட்டு இங்கே நம்ம பார்க் ஏரியான்னு யூஸ்வலாக கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த பார்க் ஏரியா எல்லாத்தையும் நல்ல டென்ஸான மரங்கள் வச்சு நம்ம டெவலப் பண்ணி தரோம். ஸோ தட் ஒரு ஆக்சிஜன் டிஃபிஷியன்சிலாம் வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏக்யூஐ பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹைதராபாத் இஸ் செல்லிங் மோர், டெல்லி இஸ் செல்லிங் மோர். ஆனால் அவங்களோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆவரேஜ் ஆஃப் 400 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம மனுஷன் வாழ்றதுக்கு ஆவரேஜே வந்து 150 தான் நம்ம வாழ முடியும். நீ சென்னைலாம் வந்து 120 130 நம்ம ரேஞ்சில் இருக்கும். பட் நீ டெல்லி இஸ் அட் 400. அதை வந்து அகதிகள்னு சொல்கிறாங்க. என்ன அகதிகள்னா டெல்லியில் வாழ வேண்டான்னு சொல்லி ஹைதராபாத்துக்கு மூவ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி. ஸோ இங்கே வந்து நமக்கு நிறைய அந்த மாதிரி பார்க்கை நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறதால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா இன்றைக்கே பெட்டராக இருக்குது. ஃபியூச்சரில் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வரேன். பிளாட் ஒன்றுத்துக்குமே நம்ம வந்து இபி ஃபெசிலிட்டிக்காக நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஆமாம், சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்த உடனே கவனிச்ச இந்த விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் வைஸில் டெவலப் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரோடு நல்லா ஒய்டனாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இபி லைன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறலாம். இன்னொன்று ஃபேஸிங் என்னென்ன சார் அவைலபிள்? ஸோ பிளாட்டை நம்ம பிரிச்சுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 600லேருந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ப்ரெடாமினெண்ட்டாக 800 square feetல நிறைய இருக்குது. ஓகே, ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சின்ஸ் ப்ரீ லான்ச் லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா சைட்டுமே இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குங்க. ஆமாங்க, நம்மளும் லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் அண்ணாவும் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் வீடியோ எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறது நல்லது. உங்களால் இன்றைக்கி சென்னை சரௌண்டிங்கில் அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியோட ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு எங்கே மனம் வாங்க முடியும் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டே நீங்கள் எங்கே வரலாம். கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி செங்கல்பட்டு முன்னாடி வரைக்குமே ஆன் ரோட்லேருந்து ரைட் லெஃப்ட் 10 கிலோமீட்டர் போனால் கூட இந்த ப்ரைஸிங்கில் நமக்கு கிடையவே கிடையாது. அதில் ப்ரைஸிங் ஃபேக்டர் ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கிறோம். ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வாங்க விருப்பப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த ப்ரைஸ் பேண்டே வந்து நீ 10 lakhs அப்படின்றது ஒரு சூப்பரான ப்ரைஸ் பேண்டுங்க சார். அப்புறம் அந்த லிங்க் ரோட் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதாவது நம்ம எஸ்பி கோயில் நம்ம பெரிப்பல் ரிங் ரோட்லேருந்து கட் ஆகிற பாலூர் வாலாஜாபாத் ரோட். ஆமாங்க, அந்த ரோட்லேருந்து கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தீங்க. அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது? ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டிய எல்லா வேலைகளும் ரோட் டெவலப்மெண்ட், அதர் சைட்லேருந்து வர வேண்டிய ரோட் டெவலப்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். நடுவில் ஒரு பிடபிள்யூடி ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதுவும் வந்து எனி டைம் வர மாதிரி இருக்குது. வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சஸ் வந்து 4 minutes டிரைவ் ஃப்ரம் சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷன்ல இருந்துங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாங்கி பயன்பெற மாதிரிங்க 8 lakhsலேருந்தே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 1350 1350 ரூபா ரேஞ்சிலே நமக்கு இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1350 ரூபா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இங்கே பிளாட் பிரிக்கிறதே வந்து எல்லாரும் வாங்கி பயன்பெறணும்னு சொல்லணும் பார்த்தீங்களா. கார்னர் பிளாட் ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும், 30 feet ரோடு ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் நேராக வரும்போது நமக்கு இதுதான் ஆவரேஜாக இருக்குங்க. ஓகே, அது வந்து பிஎல்சின்னு சொல்லுவாங்க. பிஎல்சி இந்த லேஅவுட்டுக்கு இருக்குது. நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ சாருக்கு கால் பண்ணி கேளுங்க. சார் வீடு கட்டி கொடுக்குற ஏதாவது ப்ரொபோசல் இருக்கா? லோன் எப்படி சார்? ஆமாம், லோனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால லோன் வந்து நம்ம 100% நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கிடைக்கும். அவங்க 80% வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா இங்கே நம்ம வீடு கட்டுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்ம வீடு கட்டி கொடுக்குறதுனா அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி டெய்லர் மேடு பிளான் போட்டு நம்ம வீடு கட்டி கொடுக்கலாங்க. ஓகே சார், வேறு எதுவும் கிளியர் பண்ணணுமா நீங்கள் உங்கள் சைடில் இருந்து, கம்பெனி சைடில் இருந்து? ஸோ மேஜராக ஏன் இங்கே நம்ம வாங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து
ப்ரைசிங் ஒரு பெஸ்ட் ப்ரைசிங். நம்ம வாங்கிட்டோம், நாளைக்கு ஃபியூச்சரில் வீடு கட்டி குடியேற முடியுமான்னு கேட்டால் வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இந்த இடத்துல இருக்குது. நியர்பை ஸ்கூல்ஸ் எடுத்தா மஹேந்திரா யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் நம்ம சென்னை பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை மகேந்திரி வித்யா மந்திரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸுமே நியர்பையில் இருக்குது. இல்லைங்க பசங்க பெரியவங்களாயிட்டாங்க, காலேஜ் போனோம் அப்படின்னா மேஜர் காலேஜ் எல்லாமே GST ரோடில் தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போனோம்னா ஜோஹோட கார்பரேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபோசிஸ் கார்பரேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியாக இருக்கட்டும், இல்லை சார் அவங்க வந்து டெக்னிக்கலாக ஸ்கூல் லிஸ்ட்டை விட எங்கள் கம்பெனி லிஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்கும் சார். கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு உரகடம் போயிட்டோம்னா உரகடத்தில் இல்லாத மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸே கிடையாது அக்ராஸ் குளோப். ஏன்னா நம்ம இன்னைக்கு சென்னையை பார்க்குறது வந்து குளோபல் சென்டர்ஸுக்கான ஒரு இடமா தான் இன்னைக்கு சென்னை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் வந்து ஆப்பிளோட ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு சென்னையில் கிடையவே கிடையாது. பட் தே ஓப்பன் சென்டர் இன் சென்னை. சென்னையில் ஆப்பிளோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபாக்ஸ்கானில் பண்ணுறாங்க. ஆமாம், போரூரில். போரூர்ல. ஆமாம், போரூரில் தே ஓப்பன் கார்பரேட் ஆஃபீஸ். அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்னை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸாக இன்னைக்கு சென்னை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்தது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ரெசிடென்ஷியல் வீடு கட்டி குடியேறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் சைட் உள்ள பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு நேம் எனி பிக் பிராண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. அது இன்க்ளூட்ஸ் ஆஃப் கோல்டு ஜுவல்லரி விற்கிற GRTயாக இருக்கட்டும், இல்லை டிமார்ட் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் விற்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு வேறு எங்கேயுமே கிளைகள் இல்லை அப்படின்னு சொன்ன ரத்னா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பக்கம் கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயிலில் வந்துட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு ஐடில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுங்க, வாங்க அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ப்ரைஸிங்லாம் செக் பண்ணுங்கள். இந்த சைட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களோட டாப் செக் லிஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார், இந்த சைட்டை பற்றி ரொம்ப நல்லா நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்த டவுட்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்மளுக்கு கால் பண்ணி சைட் லிஸ்ட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் இன்ஜினியர் வசந்த். டாடா சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பாய்.